வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். முத்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த கிறிஷ் விஷயத்துல பார்லரமா எங்கேயோ ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இத முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கான வேலையும் செய்யறாரு. ஒரு சூப்பரான விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. அத பத்தி இன்னைக்கு எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். முத்து மீனா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன மீனா இது, எப்ப பார்த்தாலும் எங்க சுத்தினாலும் நம்ம பார்லரமா வந்துகிட்டே இருக்குதே மீனா அப்படின்னு சொல்லவும், ஏங்க இதெல்லாம் எதர்ச்சியா வருதுங்க, இதுக்கும் அதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. இல்ல மீனா, எனக்கு டவுட்டாவே இருக்கு. என்னங்க அப்படி உங்களுக்கு டவுட்டு? நீ நல்லா கணக்கு போட்டு பாரு. இந்த கிறிஷ பத்தி பேச்சு எடுக்கும்போது எங்க சுத்தினாலும் நம்ம பார்லரமா அடிக்கடி வந்து நம்ம கிட்ட மாட்டிக்குது. என்ன விஷயம் தெரியல, ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள மறைஞ்சிருக்கு கிறிஷ் விஷயத்துல, பார்லர் அம்மா விஷயத்துலயும். அதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஏங்க அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிக்கலாம், முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு மீனா கூட்டிட்டு போறாங்க முத்துவ. ரோகிணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படியோ கிறிஷ் விஷயத்துல நம்ம தப்பிச்சிருந்தா, இனிமேல் முத்து கிறிஷ் விஷயத்துல தலையே இட மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் ரோகிணி, இன்னொரு பக்கம் பார்த்தா முத்து செம்ம யோசனையில இருக்காங்க. எப்படியாச்சும் இந்த கிறிஷ் விஷயத்த முதல்ல கண்டுபிடிக்கணும். இந்த கிறிஷோட அம்மாவை கண்டுபிடிச்சோம்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும் அப்படின்னு யோசனை பண்றாங்க. ஏன்னா மீனா ஏற்கனவே மகேஸ்வரி கிட்ட போன் நம்பர் கேட்டிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு கல்யாணி சொல்லாம நான் போன் நம்பர் உங்களுக்கு தரமாட்டேன் மீனான்னு மகேஸ்வரி சொல்றாங்கல்ல. இது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாரு. சரி, இது வேலைக்கு ஆகாது, எப்படியாச்சு கிறிஷோட அம்மாவோட போன் நம்பரை கண்டுபிடிக்கணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாரு. அப்பதான் ஒரு சூப்பர் ஐடியா வருது. உடனே என்ன பண்றாருன்னா, நேரா போறாரு ஸ்கூலுக்கு. ஸ்கூல்ல போய் அங்க வாட்ச்மேன் அண்ணா இருப்பார்ல, அந்த அண்ணா கிட்ட போய் கிறிஷோட அம்மாவை பத்தி விசாரிக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு அந்த வாட்ச்மேன் அண்ணா சொல்றாங்க, இந்த டீட்டெயிலாம் எனக்கு தெரியாது தம்பி. இந்த ஸ்கூல்ல ஏகப்பட்ட பேரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருக்காங்க, அதனால எனக்கு சரியா தெரியாது தம்பி. தம்பி நீங்க மேனேஜ்மெண்ட்ல கேளுங்க தம்பி, டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நானும் போய் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் போய் மேனேஜ்மெண்ட்லயும் போய் கேட்கறாரு. ஆனா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸ் கார்டியன்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்து ஃபோன் நம்பரும் ரொம்ப சீக்ரெட்டா தான் இருக்கும். அதே மாதிரி மத்தவங்களும் கிறிஷ வந்து பாக்குறதுக்கு விட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. சரி மீனா வரட்டும்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க. முத்து, ஏங்க சொல்லுங்க மீனா, கொஞ்சம் சீக்கிரம் கிறிஷோட ஸ்கூலுக்கு வர்றியா? எதுக்குங்க, என்னாச்சுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மீனா, கிறிஷோட அம்மாவோட போன் நம்பர் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மீனா. ஏங்க அவங்க எப்படிங்க கொடுப்பாங்க மீனா? அதெல்லாம் விடு மீனா, நீ முதல்ல ஸ்கூலுக்கு வா, உனக்கு தான் மேனேஜர் தெரியும்ல, அவர்கிட்ட பேசி இதை ஏதாச்சும் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மீனாவும் ஸ்கூலுக்கு வர்றாங்க. மீனா வந்தோடனே அவாடா ஆதிரியா மீனா வா உள்ள போலாம் அப்படிங்கும். ஏங்க இருங்க, நான் மேனேஜர் கிட்ட எதுக்கும் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி மீனா நீ ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொன்னோடனே மீனாவும் மேனேஜருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சார் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் சார், நானும் என் வீட்டுக்காரும் வந்திருக்கோம், பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா இப்போ முடியாதுமா, வேணா நீ ஒரு 3-4 மணிக்கு மேல வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மேனேஜர். அதனால வேற வழி இல்ல சரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு மீனா, என்ன சொல்றாங்க? அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்குங்களாமா, அதனால இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, 3 மணி அல்லது 4 மணிக்கு மேல வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா சொன்னோடனே, அப்படியா சரி விடு பரவாயில்ல, நம்ம 2:30 மணிக்கே வந்துடலாம் மீனா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா முத்து அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேரா இப்ப ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க. மகேஸ்வரியும் வந்திருக்காங்க. 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வட்டமேஜை மாநாடு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ முத்து மீனா கிருஷோட ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கிருஷ் அங்க இருக்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரோகிணி கேட்கவும், ஏன் இப்பதாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ண, நீ தான் கிருஷோட அம்மாவுக்கு முத்துவும் மீனாவும் வந்து பேசுறது பிடிக்கல, வித்யா கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லிட்டான்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன், ஆனா இந்த முத்து மீனா கேக்குற மாதிரியே தெரியல, அதுவும் இந்த முத்து இருக்கானே அவன் லேசுப்பட்ட ஆளே இல்ல வித்யா, மனுஷனை போட்டு டார்ச்சர் பண்ணுவான், அவன் எப்படியாச்சும் அங்கே இங்கேன்னு ராங் ரூட்டோ ரைட் ரூட்டோ ஏதோ ஒரு ரூட்ல போய் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிருவான், அதனால அவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவனுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டோம்னா தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அதை கேட்டு மகேஸ்வரி சொல்றாங்க, ஆமா ஆமா, அந்த மீனா வேற அங்க பூ கொடுக்கறதுக்காக வேற வந்துகிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கிருஷ்ணக்கு வந்ததுன்னா நான் தான் போவேன், இருந்தாலும் நான் ஏதாச்சும் உளறி வச்சுட்டேன்னா வம்புல, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா ரோகிணி? என்னடி சொல்லு மகேஸ்வரி, பேசாம நீ இந்த ஸ்கூல்ல இருந்து அவனை டிசியை வாங்கிக்கிட்டு பேசாம உங்க அம்மா கூடயே கொண்டு போய் அவனை விட்டுறேன். நீ என்ன லூசாடி நீ, என் அம்மா ஊர்ல கொண்டு போய்
போய் அவனை சேர்த்துனா அவ்வளவுதான், என் அம்மா முத்துக்கிட்டே கொண்டு போய் விட்டு நீயே வளர்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் என் கதி அதோ கதிதான். வித்யா கேக்குறாங்க, வேற என்னடி இப்ப பண்ண முடியும்? அதை தாண்டி நானும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மகேஸ்வரி சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு, பேசாம டிசியை வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்திட்டுமா அப்படின்னு வித்யா கேட்கும்போது, என்ன உங்க அம்மா கூடயா? சேச்சா, என் அம்மா கூட எல்லாம் கொண்டு போய் விடல, அவனை இங்கேயே வேற ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல சேர்த்துட்டா பேசாம இல்லாட்டி ஊட்டி கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்திடுறேன், அதான் பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்ல மகேஸ்வரி சொல்றாங்க, ஏய் இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி இருக்கு ஸ்கூல் முடியறதுக்கு, அதுக்குள்ள 2 ஸ்கூல்ல டிசியை வேற வாங்கி வேற ஸ்கூல்ல போய் சேர்த்த போறேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா அவங்க அட்மிஷன் போடவே மாட்டாங்க, சான்ஸே இல்ல. அதனால புள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிரும். நீ ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்துறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப வேண்டாம், நீ அடுத்த வருஷம் வேணா ஏதாச்சும் பாத்துக்கோ, இப்ப இப்படி வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மகேஸ்வரியும் சொல்றாங்க. அதுக்கு வித்யாவும் ஆமாமா மகேஸ்வரி சொல்றது கரெக்ட் தான், நம்ம அப்படியே பண்ணலாம் அப்படின்னு வித்யா சொல்லவும், அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்ல இல்ல எப்படியோ மோப்பம் முடிச்சு வந்துருவான் முத்து, வேண்டாம் இந்த வம்பே வேண்டாம், நான் ஊட்டி கான்வென்ட்டுக்கு எந்த ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொல்லி பேசி, ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க, எனக்கு அவங்க கிட்ட போய் கேட்கலாம், ஏன்னா அவங்க பையனும் ஊட்டி கான்வென்ட்ல தான் படிச்சுட்டு இருக்கான், அவங்களும் அடிக்கடி ஸ்கூல்ல டொனேஷன் வேற கொடுத்துட்டு இருப்பாங்களாமா, அதனால அவங்களுக்கு நிறைய மதிப்பு, கிறிஷ கொண்டு போய் கண்டிப்பா சேர்த்திடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ரோகிணி சொன்னோடனே வித்யா சொல்றாங்க, பாவண்டி கிறிஷ், அவன் உன்னோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கான், நீ ஏண்டி இப்படி பண்ற? அவனோட பாவனும் அவன் வாழ்க்கையை பார்த்தா என் வாழ்க்கை போயிருண்டி, அவ்வளவுதான். என் மாமியார் இப்பவே பயங்கர கோபத்துல இருக்காங்க, இதுக்கும் மேலே இப்படிலாம் செஞ்சோன்னா அவ்வளவுதான், என்னை துரத்தியே விட்டுருவாங்க, வாய்ப்பே இல்ல, அவனை கொண்டு போய் நான் ஸ்கூல்ல சேர்த்துறேன், இதுதான் கரெக்டான ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க, சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும், வித்யாவுக்கும் மகேஸ்வரிக்கும் பயங்கர கோபம் வருது, ஏண்டி நாங்க என்ன வேலை பண்ணக்கிட்ட இங்க வந்து உனக்காக பேசிக்கிட்டு இருந்தா, நீ என்ன நான் பாட்டுல கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க? அது இல்லடி, எனக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நீ முதல்ல இதை சொல்லு, பையனை எல்லாம் கொண்டு போய் எங்கேயும் சேர்த்த வேண்டாம், முதல்ல இந்த ஸ்கூல்லே படிக்கட்டும், இல்லாட்டி இங்கேயே வேறாச்சும் ஒரு ஸ்கூல்ல சேர்த்து, பாவம் அங்க போய் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. வித்யா வித்யா நான் பேசுறதுக்கு டைமே இல்ல வித்யா, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான டைம், ஸோ எப்படி நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த முத்து நேராக ஸ்கூலுக்கு போய் என் ஃபோன் நம்பரை எடுத்து என் அட்ரஸையும் கண்டுபிடிச்சிருவான், அதனால இந்த வேலையே வேணாடா சாமி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரோகிணி அந்த ஒரு கிளைண்ட் சொன்னாங்கல்ல, அந்த கிளைண்ட்டை பார்த்து பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, பிரச்சனையே இல்லம்மா, நான் சொன்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்துக்குவாங்க, நீ டிசியை மட்டும் வாங்கு, நீ கொண்டு போய் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்திரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரோகிணி ஸ்கூலுக்கு போறாங்க. இது எல்லாமே முத்துவ ஸ்கூலுக்கு வர சொன்னாங்கல்ல மேனேஜர், அந்த இடைப்பட்ட காலங்கள் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. நேரா ஸ்கூலுக்கு ரோகிணி போறாங்க. இப்படி டிசி வேணும் அப்படின்னு சொல்லவும், என்னமா பேசிட்டு இருக்கீங்க, உங்க பையனோட லைஃபை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லைங்க சார், எங்க சுச்சுவேஷன் அப்படி இருக்கு, இவனை போர்டிங் ஸ்கூல்ல நான் ஊட்டியில சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் இப்படியே மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் ரொம்ப ஏற்கனவே ரூடா நடந்துகிட்டு இருக்கான், இப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஸ்கூல்ல அவன் ஓவர் ரூடா ஆகிருவான், அப்புறம் அவன் சைக்காலஜி டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வரும், கவனிச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க முதல்ல டிசியை கொடுங்க அப்படின்னு பிரின்சிபல்கிட்ட கேக்குறாங்க. மேடம் நான் சொல்றத சொல்லிட்டேன், உங்க லைஃப் உங்க பையனோட லைஃப் அது உங்க கையில தான் இருக்கு, நான் டிசி வேணா கொடுக்குறேன், நீங்க வாங்கிட்டு போங்க, நாளைக்கு வேணா வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாரு பிரின்சிபல். இல்ல சார், எனக்கு இன்னைக்கே அர்ஜென்ட்டா வேணும், இன்னைக்கே என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சார் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ரோகிணி கேட்கறத பார்த்துட்டு, சரி மேடம் நான் மேல இடத்துல சொல்லி எப்படியோ சீக்கிரமா உங்களுக்கு டிசி வாங்கி கொடுத்துட்றேன், நீங்க எத்தனை மணிக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்கும். சார் திரும்பி எல்லாம் வரல சார், இப்பயே எப்படியாச்சும் பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி பாக்குறாரு, வேற வழி இல்ல, சரின்னு சொல்லிடுறாரு. டிசியும் கையோட கொடுத்துட்றாங்க. நான் கிருஷ கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. தாராளமா உங்க பையனை கூட்டிட்டு போங்க மேடம், உங்க பையனால எங்களுக்கு பெரிய தலைவலிதான் மேடம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உங்க பையன் கொடுத்துட்டே இருக்கான், தாராளமா நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாடாசாமி கிறிஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க கிருஷ. வா கிறிஷ் போலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கம்மா நம்ம போறோம் அப்படின்னு கேக்குறாரு கிருஷ். நம்ம ஊட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லவும், ஐ ஜாலி, அப்போ ஊட்டியில போய் நம்ம ஜாலியா ஊரெல்லாம் சுத்தி பார்ப்போமா அப்படின்னு சொல்லவும், நான் வரடா மகேஸ்வரி ஆண்டி கூட தான் நீ போற அப்படின்னு. என்னம்மா நீ இப்படியே பண்றீங்க? இல்ல கிருஷ், நீ முன்னாடி போய் ஜாலியா அங்க இருக்க இடத்துல சுத்தி பார்த்துட்டு மகேஸ்வரி ஆண்டி கூட, நான் ஒரு 2 டேஸ்ல வந்துடுறேன் ஓகேவா? சரிம்மா கண்டிப்பா வந்துருவீங்கல்ல, வந்துருவேன் கிருஷ் அப்படின்னு சொல்லி கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க ரோகிணி. ரோகிணி கிருஷ கூட்டிட்டு லெஃப்ட் சைடு திரும்பி கார்ல போறாங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு உள்ளுக்குள்ள வர்றாரு முத்து மீனா, 2 பேரும் காரை நிறுத்திட்டு போய் கேட்கலாம் வான்னு சொல்லிட்டு மேனேஜர் கிட்ட பேச போறாங்க.
மேனேஜர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜர் வந்த உடனேவே மீனா சொல்றாங்க, சார் அந்த ஃபோன் நம்பர் குடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல சார், அந்த ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சார் அப்படின்னு மீனா சொல்லவும், மேடம் என்ன மேடம் இப்போ வந்து ஃபோன் நம்பர் கேட்குறீங்க? இப்பதான் கிறிஷோட அம்மா அந்த பையனுக்கு டிசியை வாங்கி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனேவே, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு 2 பேரும் பதறி போயிடுறாங்க. முத்து சொல்றாரு, சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, இப்பதான் அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படிங்க. அவங்க எங்க போறாங்கன்னு தெரியுமா சார் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. மீனா சொல்றாங்க, சார் கெஞ்சி கேக்குறோம் சார், ப்ளீஸ் சார் கிறிஷோட அம்மாவோட ஃபோன் நம்பராச்சும் கொடுங்க அப்படிங்க. மேடம் டிசியே கொடுத்தாச்சு, நீ எங்க மேடம் ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணும்போதே வெளியே வந்துடுறாங்க முத்து மீனா 2 பேரும். அப்போ முத்து சொல்றாரு, இது பார்லர் அம்மாவோட ஃப்ரெண்டு தானா? ஆமாங்க. அப்ப வித்யாக்கு தெரியும்ல? தெரியுங்க, நீ வித்யாவுக்கு கால் பண்ணி மகேஸ்வரி ஃபோன் நம்பரை வாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, மகேஸ்வரியோட ஃபோன் நம்பரை கேட்டோம்னா நம்ம கிருஷ பத்தி கேட்கறதுக்காக தான் ஃபோன் நம்பரை கேட்கறோம்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க, அதனால நான் வேற ஒரு பிளான பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்றாங்கன்னா வித்யாவுக்கு கால் பண்றாங்க. எனக்கு மகேஸ்வரோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. வித்யா, நீ எதுக்கு மீனா இதை கேட்குற அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க மகேஸ்வரி ஒர்க் பண்ற ஆபீஸ்ல பூ கொடுக்கலாம் தாங்க ஐடியா பண்ணியிருக்கேன், அதனால அவங்க ஆபீஸ் டீட்டெயிலாம் கேட்டு நாளைக்கு போய் பார்க்கறதுக்காக தாங்க மகேஸ்வரி அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்குறேன், கொடுங்க வித்யா அப்படின்னு சொல்லவும், அதை நம்பி வித்யாவும் மகேஸ்வரி ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. மகேஸ்வரி ஒரு இடத்துல சூட்கேஸும் கையுமா நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மகேஸ்வரியும் கிருஷையும் கூட்டிட்டு சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ்ஸை பிடிச்சி போய் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் டு ஊட்டிக்கு ஒரு கார் டாக்ஸி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வர்றாங்க. அப்படிங்கிற பிளான்ல தான் நம்ம ரோகிணி எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. கரெக்டா மகேஸ்வரி இருக்கிற இடத்துக்கு ரோகிணி வந்துடுறாங்க. என்ன ரோகிணி இவ்வளவு லேட் பண்ணிருக்க, பஸ் வந்துட போகுது, சீக்கிரம் போகணும்ல அப்படின்னு. சரி சரிடி கார்ல வந்து ஏறு அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணியும் கார்ல ஏறாங்க. கரெக்டா அப்பதான் மகேஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது வேற யாரும் இல்ல, நம்ம மீனா தான். மீனாவோட ஃபோன் நம்பர் தெரியாதனால போனை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு பேசுறாங்க. எங்க நான் தாங்க மீனா பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோடனே பதறி போயிடுறாங்க. ரோகிணியும் சரி மகேஸ்வரியும் சரி. மகேஸ்வரோட பேச்சிலே ஒரு பதட்டம் தெரியுது. மீனா மீனா நீங்க என்ன கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பதட்டமா கேட்கறத பாக்குறப்பயே முத்துக்கு சந்தேகம் வருது. ஏன்னா ஸ்பீக்கர் போட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. பேசு அப்படின்னு முத்து சைகை காமிக்கிறாரு. ஆனா கிருஷ பத்தி எதுவுமே பேசாம இவங்க என்ன பண்றாங்கன்னா பூ கொடுக்கறத பத்தியே பேசுற மாதிரியே பேசுறாங்க. நான் இப்ப அவசரமா ஊட்டி போறேன், சாரி மீனா, நாளைக்கெல்லாம் நான் உங்களை பார்க்க முடியாது, நான் ஊட்டி போயிட்டு ஒரு 2-3 நாள்ல வந்துடுவேன், நான் வீட்டுக்கு வந்த பின்னாடி பேசுறேன்னு சொல்றாங்க. இத நினைக்கும் போதே முத்துக்கு ஆஹா ஏதோ ஒரு வில்லங்கத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. சரிங்கன்ட்டு மீனாவும் போனை கட் பண்ணோடனேவே முத்து சொல்றாரு, இங்க இருந்து பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க மீனா, அடுத்தது ஊட்டிக்கு போறாங்க, சோ ஊட்டி கான்வென்ட்ல தான் பையனை சேர்த்த போறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மீனா சொல்றாங்க, ஏங்க அவங்க பதற்றப்படுறத பார்த்தா இப்பதான் அவங்க ஊட்டிக்கு கிளம்பி போவாங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்லும் போதே, மீனா ஒரு சரி நான் சத்யாவுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு சத்யாவுக்கு கால் பண்றாங்க. டே இந்த ட்ரெயினை பத்தி டீட்டெயிலா தெரியுமாடா அப்படிங்க. மாமா தெரியுமாமா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. டே இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயினடா அப்படின்னு சொல்லவும், இருங்க மாமா ஆப்ல ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு, மாமா இந்த சமயத்துல எந்த ட்ரெயினுமே இல்ல மாமா அப்படின்னு சொல்லவும், அப்ப பஸ் அப்படிங்கும் மாமா நிறைய சான்ஸ் இருக்கு, இந்த சமயத்துல பஸ் கிளம்புறதுக்கு சான்ஸ் இருக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், சரிடா அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. முத்து என்னாச்சுங்க அப்படின்னு கேக்குறாங்க. மீனா அவங்க இப்போ ட்ரெயின்ல போகல, பஸ்ல தான் போறாங்க மீனா அப்படின்னு சொல்லும் போதே, அப்ப பஸ்ஸுனா எதுங்க அப்படிங்க, கோயம்பேட்டில் தான் மோஸ்ட்லி பஸ் எல்லாம் கிளம்புவோம், நம்ம அங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேகமா போறாங்க, முத்துவும் மீனாவும். அதுக்குள்ள ரோகிணி பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுறாங்க. ஏற்கனவே ரோகிணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டாங்க. சோ பஸ்ல மகேஸ்வரியும் கிருஷையும் ஏத்தி விட்டு கிருஷ் கிட்ட சொல்றாங்க, அம்மா எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் கிருஷ் பண்றேன், அம்மா பாட்டியே பார்க்கணும் போல இருக்குமா, கிருஷ் கண்டிப்பா பார்க்கலாம், நீ டூர் போயிட்டு வந்து பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு கிருஷும். ஆக்சுவலா கிருஷ் வந்து ஸ்கூல்ல போய் சேர்த்த போறாங்கன்னு கிருஷுக்கு தெரியல. அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா ஊட்டியை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. நீ மறக்காம சீக்கிரமா 2 டேஸ்ல வந்துருவேல, நான் வந்துருவேன்டா, பாட்டியும் கூட்டிட்டு வர்றியாமா? சரிடா நான் பாட்டியும் கூட்டிட்டு வர்றேன், நீ பத்திரமா போடா அப்படின்னு சொல்லி கிருஷ் கிட்ட சொல்றாங்க ரோகிணி. சரிம்மான்னு கிருஷும் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து பஸ் கிளம்புது. மகேஸ்வரி கிட்ட ரோகிணி சொல்றாங்க, பார்த்து பத்திரமா நான் சொன்ன மாதிரி செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. சரிடி அப்படின்னு மகேஸ்வரியும்
மகேஸ்வரியும் சொல்லிடுறாங்க. மகேஸ்வரி கடைசி ஒரு தடவை கேக்குறாங்க, இப்பவும் நீ மனசு மாறினேன்னா சொல்லு, நாங்க 2 பேரும் இறங்கி வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. மகேஸ்வரி, இதுல மனசு மாறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, இதுதான் உறுதியான முடிவு அப்படின்னு சொல்றாரு. ரோகிணியும் என்னமோ பொடி அப்படின்னு சொல்லி கோவமா மகேஸ்வரியும் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷுக்கு டாட்டா சொல்லிட்டு உம்மெல்லாம் கொடுத்துட்டு பஸ்ல இருந்து கீழே வந்துடுறாங்க ரோகிணி. அதுக்கப்புறம் பஸ் கிளம்பி போக ஆரம்பிக்குது. இங்க நம்ம முத்து மீனா 2 பேரும் பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்பேடுக்கு வர்றாங்க. ரோகிணி அங்க இருந்து போயிடுறாங்க. ரோகிணி போன பின்னாடி வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. என் பஸ் தான் போயிடுச்சே, எல்லா பஸ்லயும் தேடி பார்த்துறாங்க. கோயம்புத்தூர் போற பஸ் எங்கேயுமே இல்ல. முத்துவுக்கே சந்தேகம் வருது, ஒருவேளை வேற ஏதாச்சும் ஊர்ல சேர்த்திருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகம் வருது. கொடைக்கானல்ல போய் செத்த போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்றாரு முத்து. மீனா சொல்றாங்க, டிசி தான் வாங்கிட்டு போனேன்னு சொன்னாங்க, நம்ம ஊட்டி கொடைக்கானல் நம்மளா முடிவு எடுத்துக்கிட்டோம், என்ன நடந்ததுன்னு தெரியாது, எனக்கு என்னமோ நம்ம தப்பான வழியில போய்கிட்டு இருக்கோமோ தெரியல அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமால அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க ஸ்ருதி கால் பண்றாங்க. மீனாக்கு கால் பண்றத பாக்குறாங்க. மீனாவும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. எங்க மீனா இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மீனா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஸ்ருதி சொல்றாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, மகேஸ்வரியோட போனை ட்ராக் பண்ணா அவங்க இப்போ எங்க போயிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல, அதை வச்சு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி, அதுக்கு ஒரு ஆளை பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லும் போது, நீங்க மகேஸ்வரியோட நம்பர் இருந்தா மட்டும் கொடுங்க, நம்ம ட்ராக் பண்ணிடலாம், எனக்கு போலீஸ்ல தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க, என் அச்சா ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட சொன்னோம்னா செஞ்சு கொடுத்துருவாரு, அவர் எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி ஓகேன்னு சொல்லிட்டு உடனே முத்து என்ன பண்றாருன்னா மீனாட்சியோட போன் நம்பரை ஸ்ருதிக்கு அனுப்புறாங்க. ஸ்ருதியும் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி, அர்ஜென்ட்டா எனக்கு இதை மட்டும் லொகேஷன் எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு ட்ராக் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லவும் அவரும் சரின்னு சொல்லி இந்த போன் எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ரூட்டை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுவும் லைவா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முத்துவோட போன் நம்பருக்கு இதை சொல்லிருங்க சார் அப்படின்னு சொல்லி முத்துவோட போன் நம்பரை ஸ்ருதி கொடுக்குறாங்க. முத்துவுக்கு அந்த போலீஸும் அந்த மொபைல் எங்கெங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறத லொகேஷனை கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. முத்து மீனா 2 பேரும் வண்டி எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க சொன்ன ரூட்லயே போகும்போது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பக்கத்துல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த போலீஸ். பார்த்தா முன்னாடி ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸை பார்த்தோன்னே ரொம்ப தேங்க்ஸுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு லைன்லயே இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி போய் வண்டியை நிறுத்துறாரு. பஸ்ஸும் சடன் பிரேக் போட்டு நிறுத்துது. டிரைவர் பயங்கர கோவப்பட்டு திட்ட இறங்கி வரும்போது, அண்ணா ப்ளீஸ் அண்ணா, இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, எங்க பையனை யாரோ கடத்திட்டு போறாங்க அப்படின்னு ஒரு ரீல சுத்திடுறாரு. என்ன தம்பி சொல்ற? ஆமா அண்ணா, இந்த வண்டியில தான் போயிட்டு இருக்காங்கன்னு காமிக்குதானே, ப்ளீஸ் அண்ணா எங்களை விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போய் பாக்குறாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து தேடி பார்க்கும் போது கிருஷும் மகேஸ்வரியும் உட்காந்துட்டு இருக்காங்க. கிருஷும் முத்துவை பார்த்தோன்னே முத்து அங்கிள் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மீனாவை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷமாயிருது. கையும் களவுமா மகேஸ்வரியும் பிடிச்சிடுறாங்க. கிருஷ் அப்புறம் மகேஸ்வரி 2 பேத்தையும் கீழே இறக்கி கூட்டிட்டு வந்துடுறாங்க. கிருஷ் சொல்றாங்க, என்ன ஊட்டிக்கு சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறாங்க அங்கிள் மகேஸ்வரி ஆண்டி அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப உண்மை சொல்லுங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு 2 மிரட்டுறாங்க மகேஸ்வரிய. முத்து சொன்னோடனேவே பயந்து போய் உண்மை பூரா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு, இவங்க அம்மா தான் ஊட்டி கான்வென்ட்ல இவனுக்கு சேர்க்க சொன்னாங்க அப்படின்னு ஒன்னேவே கிருஷுக்கும் பயங்கர கோவம் வருது. ஏன் அம்மா இப்படி செய்யறாங்க, ஏன் ஆண்டி இப்படி போய் சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாங்க, அம்மா டூர் தானே போய் சுத்தி பார்க்க போறோம்னு சொன்னாங்க, ஆனா என்ன ஸ்கூல்ல சேர்த்துறாங்களா? முத்து அங்கிள், வேண்டாம் முத்து அங்கிள், நான் இங்க இருக்கல, நான் அந்த ஊட்டிலையும் ஸ்கூல்லயும் சேரல முத்து அங்கிள், நீங்களே என்னை கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ் முத்து அங்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி கிருஷ்ணா கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேக்குறாரு, முதல்ல இவங்க அம்மா போன் நம்பர் இப்ப கொடுக்குறீங்களா இல்ல போலீஸ்ட கொண்டு போய் உன்னை விட்டுட்டுமா அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்ச உடனேவே பயந்து போயிடுறாங்க. சார் சார் என்னை மன்னிச்சிருங்க சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை சார், நான் ஒரு ஃபோன் நம்பர் தர்றேன், அந்த நம்பரில் நீங்க பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் நம்பரை மீனாக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு, மீனா உங்களுக்கு யார் இவங்களை ஸ்கூல்ல சேர்த்த சொன்னாங்களோ அவங்களோட நம்பரை அனுப்பிச்சிருக்கேன், நீங்களாச்சும் அவங்களாச்சும் என்னமோ பண்ணிக்கிங்க, ஆளை விடுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சூட்கேஸ் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. கரெக்டா அங்க ஒரு ஆட்டோ வருது, அந்த ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. ஃபோன் நம்பரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஏங்க இந்த ஃபோன் நம்பர் யாருது தெரியுமா? யாருது மீனா? வேற யாருது இல்லைங்க, ரோகிணி இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பார்லர் அம்மாவுதான்? ஆமாங்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்களே அப்படின்னு சொல்லவும், டே கிருஷ் உங்க அம்மா பேர் என்னடா?
கல்யாணி அங்கிள், மீனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. நீ பார்லர் அம்மா வர சொல்லி கேட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிருஷ கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரோகிணியையும் ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. வீட்ல எல்லாத்தையும் வர சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி, மனோஜ் 2 பேரும் வர்றாங்க. அப்பதான் மீனா கேக்குறாங்க, முத்துவும் கேக்குறாங்க, கிருஷ்ணன் நீங்க தான் போர்டிங் ஸ்கூலுக்கு ஊட்டிக்கு அனுப்புனீங்களா, சொல்லுங்க உண்மைய அப்படின்னு சொல்லுவோம். ஆஹா, நான்லாம் இல்ல, என்ன எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, பார்லர் அம்மா போதும் நிறுத்து. அப்பா, பார்லர் அம்மா பொய் சொல்லுதுப்பா. கிருஷுக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பார்லர் அம்மா ஃப்ரெண்ட் இருக்குல்ல மகேஸ்வரி, அது எதுக்கு பார்லர் அம்மா ஃபோன் நம்பரை கொடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஃபோன் நம்பர்ல தான் இருக்கவங்க தான் சொல்லிட்டு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவும், ஆஹா இவ இப்படி மாட்டி விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு நினைச்சுக்கிட்டா என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை கேக்குறாரு, என்னம்மா நடந்துட்டு இருக்கீங்க, நீ கிருஷ பொறுப்பெடுத்துக்கிட்டியா, கிருஷ நீ தான் ஸ்கூலுக்கு அனுப்புனியா அப்படின்னு சொல்லவும், அங்கிள் நான் உண்மையை சொல்லிடுறேன் அங்கிள். ஆக்சுவலா மகேஸ்வரி மூலமா தான் கல்யாணி என்கிட்ட பேசி பழகுனாங்க. அவங்க தான் சொன்னாங்க கிருஷ போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருங்க, நான் பணம் அனுப்புறேன்னு சொன்னாங்க. எனக்கும் வேற வழி தெரியல அங்கிள், அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிடுறாங்க ரோகிணி. இதை அப்படியே பாக்குறாரு கிருஷ், நீ எல்லாம் ஒரு தாயா அப்படிங்கிற மாதிரி ரோகிணிய பாத்துட்டு இருக்காரு கிருஷ். சாரி கிருஷ் அப்படிங்கிற மாதிரி கிருஷ் அப்படி பாத்துட்டு இருக்காங்க ரோகிணியும். நானும் கூட நேத்து சொன்னேன் பாத்தீங்களா, வித்யா சொன்ன மாதிரி அந்த வித்யா சொல்லல, ஆக்சுவலா கல்யாணி தான் எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு இங்க தங்கறதெல்லாம் பிடிக்கவே இல்லை, அதனால போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து சொன்னாங்க அங்கிள், நான் அதனாலதான் சேர்த்ததுக்கு ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லவும், விஜயா சொல்றாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு இதை வேற இழுத்து கொண்டு வைக்கிறியா, இவனோட பொறுப்பை இவங்க 2 பேர்த்தவே எடுக்க கூடாதுன்னு சொன்னா நீ வேற இதுல ஜாயின் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கியா, முதல்ல ஒழுங்கா மனோஜை பாத்துக்கிறதுக்கு பாரு, சும்மா ஊர்ல இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு வேண்டாத செஞ்சுக்கிட்டு அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க விஜயா. விஜயா கொஞ்சம் பேசாம இரு. ஆமா ரோகிணி, அங்கிள் சொல்லுங்க அங்கிள், அந்த கல்யாணிக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொன்னோடனே ஐயோ அப்படின்னு பயந்து போறாங்க. அங்கிள் என்னங்க அங்கிள், அந்த கல்யாணிக்கு தாமா கால் பண்ணு, நம்ம கிருஷோட அம்மாவுக்கு கால் பண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. அங்கிள் இப்போ அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க அங்கிள், ஈவினிங் வேணா கால் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நீ இப்பயே கூப்பிடு அப்படின்னு சொல்லவும், வேற வழி இல்ல வித்யாக்கு உடனே மெசேஜ் அனுப்புறாங்க, நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, குரலை மாத்தி கல்யாணி பேசுற மாதிரி பேசணும் அப்படின்னு ஒரு மெசேஜை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ற மாதிரி ஒரு 2-3 தடவை ரிங்கு போடுற மாதிரி அப்படி கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்றாங்க. அதுக்குள்ள வித்யாவும் உஷாராயி அந்த வாய்ஸ் சேஞ்சர் ஆப் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணி இருங்க, என் அங்கிள் வந்து பேசணுமாம்மா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு. அங்கிள் இந்தாங்க அங்கிள், கல்யாணி பேசுறா அப்படின்னு குடுக்குறாங்க ரோகிணி. அம்மா கல்யாணிங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா அங்கிள், நான் கல்யாணி தான் அப்படின்னு சொல்லவும், அம்மா என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டுல கிருஷ் இருந்தா என்ன, ஒண்ணு எங்க வீட்டுல இருக்கணும் கிருஷ், இல்லைன்னா அவங்க பாட்டி கிட்ட இருக்கணும், இவனை இந்த போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து ஹாஸ்டல்ல சேர்த்துலாம் வேண்டாமா, நீ ஒரு நல்ல முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. அங்கிள் அது வந்து அங்கிள் அப்படின்னு சொல்லவும், வேண்டாமா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, எதுக்கு வேண்டாம் விடுங்க, நாங்களே இங்க பாத்துக்கிறோம் கிருஷ்ண, நல்லபடியா பாத்துக்குவோம், நான் வேலை செய்யற ஸ்கூல்லயே மறுபடியும் கிருஷ்ண சேர்த்திடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லாம நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க எப்ப இந்தியாவுக்கு வர்றீங்களோ அப்ப கிருஷ்ண கூட்டிட்டு போங்க, அதே மாதிரி இங்க வெளிநாட்டுக்கு கிருஷ்ண கூட்டிட்டு போறனாலும் கூட்டிட்டு போங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனா அவனை தனியா விடாதீங்கம்மா பாவம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிருது வித்யாக்கு. வித்யா பாத்தீங்கன்னா ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லூசு புள்ள இவ பாட்டுல ஓகே சொல்லி வச்சுட்டாளே, வேண்டான்னு சொல்லுவான்னு நினைச்சா கடைசியில ஓகே சொல்லி வச்சிருக்காளே அப்படின்னு தலையில கைய வச்சுட்டு செம்ம கடுப்புல ரோகிணி நின்றுட்டு இருக்காங்க. வித்யா சொல்றாங்க ஓகே அங்கிள், அவன் அங்கேயே வளரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வித்யாவுக்கும் கிருஷ் வந்து அங்க வளர்ந்தா முத்து மீனா நல்லா பாத்துக்குவாங்க, அதே சமயத்துல ரோகிணி கூட கிருஷ் இருந்த மாதிரியும் இருக்கும்ல, அதுக்காக இப்படி ஒரு பிளான பண்ணி வித்யா இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டாங்க ரோகிணிக்கு. ரோகிணி என்னடா இது, நம்ம ஒரு ட்விஸ்ட் வைக்கலான்னு பார்த்தா நமக்கே ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டானுங்களே, பயவிளைகளை இவனுக்கு சும்மா விடக்கூடாதுடா, ஏ வித்யா இருடி உனக்கு இருக்குது ஆப்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. சரிம்மா ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு அண்ணாமலை. டே கிருஷ், உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க இனிமேல் இங்கேயே இருக்கலான்னு, இங்கேயே இரு, தாத்தா கூட ஸ்கூலுக்கு வா, நம்ம சந்தோஷமா இருக்கலாம் சரியா அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா, எனக்கு ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு கிருஷ். அப்படியே ரோகிணியை பாக்குறாங்க. ரோகிணி பயங்கர கடுப்புல இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா கூட இருக்க
இருக்கிறோம். அதே மாதிரி முத்து அங்கிளும் தாத்தா, மீனா ஆன்ட்டி, ஸ்ருதி ஆன்ட்டி, ரவி அங்கிள்லாம் இருக்காங்க. ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு கிறிஷ். எப்படியோ முத்துக்கு கிறிஷ் இங்க வந்தாச்சு. அதுவே சந்தோஷம். மீனாவும் சந்தோஷமா இருக்காங்க. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.